இந்நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக தலைமை உரை மற்றும் வரவேற்புரை நிகழ்த்தப்படும். எனவே தலைமை உரையை நிகழ்த்துவதற்கு எமது பாடசாலையின் கௌரவ அதிபர் A.H.A. சகூர் ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உரித்தாகட்டும். இன்றைய இந்த சிறப்பு நிகழ்வு எமது பாடசாலையினுடைய பிரதான மண்டபத்திலே மிக கோலாகலமாக ஆரம்பிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எமது அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் மிஷன் அமைப்பினுடைய உறுப்பினர் ரிஸ்வியஸ் ஹமீத் அவர்களே, அவர்களோடு எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகின்றிருக்கின்ற எம்மோடு என்றுமே இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சியை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்ற அவ்வமைப்பின் கல்விசார் ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சபுர்தீன் அவர்களே, அவர்களோடு இங்கு இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் முகமாக வருகின்றிருக்கின்ற ஆரிகாமத்தை சேர்ந்த ஃபாத்திமா மகளிர் அரபு கல்லூரியினுடைய அதிபர் அஷேக் சிஹான் ஜமாலி அவர்களே, அத்தோடு இந்நிகழ்வினை சர்வதேசம் வரை எடுத்து செல்லுவேன் என்ற தொனியோடு இங்கு வருகின்றிருக்கின்ற ஊடகவியாளர் சகோதரர் ஃபஸ்லான் அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த பாடசாலை சார்பாக முதலில் இன்முகத்தோடு இந்த சமூகத்தவர்களை முன்னிறுத்தி அன்பாக வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அத்தோடு எமது கலாசாலையினுடைய பிரதி அதிபர் MAA கலாம் சார் அவர்களே, எமது பாடசாலையினுடைய ஆரம்ப பிரிவின் உதவி அதிபர், இன்னும் சில நாட்களில் தனது உத்தியோகபூர்வ கல்வி சேவையை நிறைவு செய்ய காத்திருக்கும் எமது உதவி அதிபர் ஐயூப் சிக்கந்தர் சார் அவர்களே, இன்று இல்லாவிட்டாலும் எமதுடைய இடைநிலை பிரிவினுடைய உதவி அதிபர் ஃபைஸ் ரஹ்மான் சார் அவர்களே, எமது பாடசாலையினுடைய ஆசிரிய பெருந்தொகைகளே, அத்தோடு எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகின்றிருக்கின்ற எமது பாடசாலையினுடைய அபிவிருத்தி சபையினுடைய உறுப்பினர்களான ரியாஸ், அசாம், ரஸ்மினானா மற்றும் சபீக் நானா போன்றவர்களே, இந்த நிகழ்வினை எம் பாடசாலை சார்பாக சமூகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக ஊடக அனுசரணைக்காக வருகின்றிருக்கின்ற AK மீடியா பணிப்பாளர் ஆசிக் குட்டி அவர்களே, இன்றைய இந்த விழாவின் கதாநாயகர்களான மாணவ செல்வங்களே, அவர்களோடு வருகின்றிருக்கின்ற பெற்றோர்களே, ஏனைய என் அன்புக்குரிய மாணவர்களே, அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி மற்றும் சமாதானம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த பாடசாலை சார்பாக வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆலங்குடா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தினுடைய வரலாறு நீண்டது, இதனுடைய கதையோ பாரியது. இந்த பாடசாலையினுடைய வரலாற்றை எழுதுகின்ற பொழுது இன்றைய இந்த நாளை பொன்னெழுத்துக்களால் பதிப்பதற்கு தகுதியான
மிக சிறந்த ஒரு நாளாக இந்த நாளை நாங்கள் பார்க்க முடியும். அந்த வகையிலே எமது பாடசாலை சுமார் 60க்கு மேற்பட்ட ஆண்டுகளை கொண்ட வரலாற்றிலே இந்த பாடசாலை செய்த கடந்த கால சாதனைகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது இன்றைய காலத்திலே இந்த பாடசாலையின் சாதனைகள் உண்மையில் நாம் மிக கௌரவப்படுத்தப்பட வேண்டிய சாதனைகளாகும் என்பதை இந்த நிகழ்வும் இந்த மண்டபமும் எமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நாள் 2024ஆம் ஆண்டின் இறுதி கல்வியின் காலகட்டமாக இருக்கின்ற பொழுதில் இந்த பாடசாலையிலே சிறந்த மாணவர்களை அவர்களுடைய ஆக்க செயற்பாடுகளின் வெளிப்பாட்டிற்காக தெரிவு செய்து அவர்களை கௌரவிக்கின்ற இந்த செயற்பாட்டை உண்மையாக நாங்கள் முயற்சி செய்தோம் என்பதை விட இந்த அமைப்பினுடைய கல்விசார் உறுப்பினர் சகோதரர் சபூர்தீன் அவர்களுடைய முயற்சியே அதிகம் என நான் இந்த இடத்திலே குறிப்பிடலாம். இந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையுடைய மாணவர்களை நீங்கள் பின்தள்ளி வைத்து விடாதீர்கள். இவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அவருடைய பெற்றோருக்கு நீங்கள் உத்வேகத்தை கொடுங்கள் என்ற ஆசையும் ஆர்வத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்தியவர் அவரே. உண்மையில் இன்று இந்த நாள் இந்த நேரத்திலே இந்த இடத்திலே இந்த நிகழ்வு நடைபெறும் என்று நானும் எதிர்பார்த்திருக்கவில்லை. இன்னும் சற்று சிறப்பாக ஒரு பெரியதொரு மேடையிலே மிக அழகாக செய்வோம் என்றிருந்தால் காலம் நேரம் பல்வேறு வேறு காரணங்கள் என்பவற்றின் அடிப்படையிலே இந்த நிகழ்வை இன்று செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, கனவான்களே, இந்த ஆலங்குடா முஸ்லிம் மகா வித்தியாலயத்திலே பல்வேறு வகையான வரலாறுகள் இருக்கின்றன. ஆனால் அண்மை கால வரலாறு இந்த பாடசாலையை இந்த சமூகத்திலே, அது இந்த கிராமத்திலா இருக்கலாம், இந்த பிரதேசத்திலா இருக்கலாம், அல்லது இந்த மாவட்டமோ மாகாணம் அல்லது தேசிய மட்டமோ எதுவாக இருந்தாலும் சர்வதேச மட்டம் வரை புகழாங்கிதம் அடைகின்ற அளவுக்கு இந்த மாணவர்களும் பெற்றோர்களும் குறிப்பாக இந்த பாடசாலையிலே அற நெறியினை செய்கின்ற இந்த ஆசிரியர் குலாம்களும் மிக செம்மையாக செய்து வருகின்றமைக்கான ஒரு உதாரணம் தான் இந்த நிகழ்வு. கற்பித்தல் மாத்திரமல்ல, மாணவர்கள் எந்த துறைகளில் திறமையுடையவர்களாக இருக்கின்றார்களோ, அது என்ன விளையாட்டு துறையாக இருக்கலாம், ஏனைய இணைப்பாடு விதான செயற்பாடுகளாக இருக்கலாம், எந்த துறையாக இருந்தாலும் இந்த மாணவர்களை ஊக்குவிப்பது எமது கடமை என்பதை எமது ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இந்த மாணவர்களை ஊக்குவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இது நின்றுவிட்ட ஒரு செயற்பாடு அல்ல, தொடரும் ஒரு செயற்பாடு. இன்ஷா அல்லாஹ் இனியும் மிக வெற்றிகரமாக இருக்கின்ற அல்லது எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு செயற்பாடாக எமது பாடசாலையை பொறுத்தவரையிலே காணலாம். உண்மையில் இன்றைய இந்த நிகழ்வு எமது உள்ளத்தை பூரிப்படைய செய்திருக்கின்றது. ஆனால் இதற்கு பின்னாலும் சில விடயங்கள் இருக்கின்றன. அன்புக்குரிய மாணவர்களே, இந்த நிகழ்வு எங்களுக்காக அல்ல, இங்கு வருகை இருக்கின்ற அதிதிகளுக்காக அல்ல, உங்களுடைய பெற்றோருக்காக அல்ல, உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் அல்ல, இது உங்களுக்காக. இன்று இந்த நிகழ்விலே சுமார் 40-45 மாணவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். இந்த நிறுவனத்தின் மூலம் 7 மாணவர்களும் எமது பாடசாலை சார்பாக சுமார் 35 மாணவர்களும் கௌரவிக்கப்படுகின்றார்கள். ஆனால் அடுத்த நிகழ்விலே நானும் கௌரவிக்கப்பட வேண்டிய ஒருவனாக ஆக வேண்டும் என்பதை இங்கிருக்கின்ற ஏனைய மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த நிகழ்வு. இந்த 42 பேருக்கு கிடைத்த இந்த அவார்ட் அல்லது பரிசில் அல்லது நினைவு சின்னம் ஏன் எனக்கு கிடைக்க கூடாது?
அதற்காக நான் ஏன் முயற்சிக்க கூடாது? இதுதான் ஒவ்வொரு மாணவனுடைய உள்ளத்திலும் வர வேண்டிய கேள்வியாகும். எனவே இந்த கேள்விக்கு நாங்கள் விடை தேடினால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பாடசாலையின் பெயர் இன்று இந்த ஊடகங்கள் ஊடாக சர்வதேசம் வரை செல்லுகின்றது போன்று இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலும் நாங்கள் வெற்றிக்குரிய ஒரு பாடசாலையாக காணப்படுவோம் என்பதை இந்த இடத்திலே கோரிக்கொள்கின்றேன். எனவே அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, சில விடயங்களை இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்த வேண்டும். எமது பாடசாலையை பொறுத்தவரை இதர பாடசாலைகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது வளர்ந்து வருகின்ற ஒரு பாடசாலை, மிக அடியிலே இருந்து மிக கவலையான நிலையிலே இருந்து இன்று அல்ஹம்துலில்லாஹ் புகழெல்லாம் அல்லாஹ்வுக்கே, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே மிக நல்லதொரு நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாடசாலையாக நாங்கள் பலருடைய வாயினால் நாவினால் கூறப்படுவதை கேள்விப்படுகின்றோம். இதற்கு இந்த சமூகம் சார்ந்தவர்களுடைய, அதாவது ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இவ்வாறான சமூக நலன் விரும்பிகளுடைய மாணவர்களுடைய பங்களிப்பு தான் காரணம் என்று சொல்ல முடியும். அந்த வகையிலே எமது பாடசாலை பல்வேறு தேவைகளுக்கு உட்பட்ட பாடசாலை. இங்கு வருகை இருந்திருக்கின்ற அதிதிகள், எமது பாடசாலையினுடைய அபிவிருத்தி சபை உறுப்பினர்கள், பெற்றோர்கள், நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் தெரியும், கடந்த மாதம் 2 நாட்கள் பாடசாலை மூடப்பட்டன. இந்த பிரதேசத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம், குறிப்பாக அதற்கு பின்னர் இம்மாதத்திலே 1 நாள் பாடசாலை மூடப்பட்டது. இந்த வலயத்தினுடைய சகல பாடசாலைகளும் மூடப்படுவதற்கு பிரதான காரணம் எமது பாடசாலை. இந்த பாடசாலையினுடைய வெள்ள நிலைமை அதற்கு காரணமாக அமைந்தது. இது பாடசாலையினுடைய முன்பகுதியால் நாங்கள் வருகின்ற பொழுது பார்க்கலாம், காரியாலயத்துக்கு முன்னாலே நீர் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு நிலை. இதே போன்று இதனை நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு தேவை எமக்கு இருக்கின்றது. மீண்டும் ஒரு வெள்ளம் வந்தால் இந்த பாடசாலையிலே கற்றல் நடவடிக்கையை நாம் எவ்வாறு மேற்கொள்ளலாம்? எனவே அதற்கான செயற்பாடுகளை உங்களுடைய பங்களிப்பு மூலமாக இந்த பாடசாலை நிச்சயமாக செய்து நிறைவேற்றும். உண்மையாக நான் 2017ஆம் ஆண்டு இந்த பாடசாலையினுடைய நிலைமையை பார்த்தேன். கிராமத்திலே அல்லது பெற்றோரிடம், மாணவர்களிடம் பாடசாலையில் ஒரு தேவையை கூட நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு இந்த பெற்றோர்கள் எமது பாடசாலையினுடைய எந்த தேவையாக இருந்தாலும் மனம் நிறைய ஒத்துழைப்பு செய்து அவர்கள் செய்து தருகின்ற நிலைக்கு மாறி இருக்கின்றது. அந்த வகையிலே இங்கு இந்த கிராமம் இன்னும் முன்னேறுவதற்கும், இந்த கிராமம் இன்னும் சிறப்பாகுவதற்கும் இந்த பாடசாலை ஒரு சிறந்த பாடசாலையாக வர வேண்டுமாக இருந்தால் எங்களுடையதும் உங்களுடையதும் அர்ப்பணிப்பு இன்னும் அதிகரிக்கப்படுதல் வேண்டும். அந்த வகையிலே எமது இந்த நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறப்பு நிகழ்வாக நடந்து முடிய இறைவனை பிரார்த்தித்து நாங்கள் இந்த நிகழ்வை நல்ல முறையிலே நடத்தி முடிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். தலைமை உரையை நிகழ்த்தி சென்ற புத்தளம் ஆலங்குடா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் அதிபரான